ஆண்களுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த கல்யாணம் ஆன ஆண்களுக்கு முதல் ப்ராப்ளமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட பார்ட்னர்ஸ செக்சுவலா சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் நம்மளே பார்த்துருப்போம் டிவில நெறைய மருந்தெல்லாம் இருக்கும், பொடியெல்லாம் இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு நான் இத குடுத்ததுக்கப்புறம், அவர் என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாரி நெறைய ஆட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். இதுக்கு முக்கியமான ரீசன் ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னும் சொல்லலாம். அத விட மென்ன விட வுமன் வந்து இந்த ஆர்கசம் ரீச் பண்ண டைம் ஆகும். நம்மலாம் வந்து இந்த மீம்ஸ்லாம் சொல்லுவாங்களே, 2 நிமிஷம் தான் நீலாம் அதுக்கே தாங்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்யாண டைம்லாம் வந்து இந்த கடையில போய் அத்திப்பழம் ஜூஸ்லாம் குடிப்பாங்க. நம்ம கடையில போய் அத்திப்பழம் ஜூஸ்னாலே ஒரு 4 பேர் டக்குன்னு நம்மள திரும்பி பார்ப்பானுங்க. ஆஹா! பையனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு போல. அப்படிலாம் வந்து நம்மள கிண்டல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்காகவே வந்து தாத்தா ஒரு மருந்த கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு நெறைய ஆயுர்வேதிக்லாம் சொல்லுவாங்க. நெறைய டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போம் நெறைய போஸ்டர்ல ஒட்டியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஜெர்மன்ல ஒரு ஸ்விட்ச் மாரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுக்கு பேரே பார்த்தீன்னா பைமெக் எஸ்எல்வி ஸ்பெர்மடிக் டக்ட் வால்வ்னு. இது என்ன பண்ணும்னா நார்மலா நம்ம உடம்புல இந்த டெஸ்டிகிள்ஸ்லேருந்து 2 டியூப் மாரி போகும். ஸோ அதில தான் நம்மளோட அந்த ஸ்பெர்ம்ஸ்லாம் போய் வெளியே எஜாக்குலேட் ஆகும். ஸோ அந்த டியூப்ல ஒரு 2 ஸ்விட்ச் மாரி வைக்க போறாங்களாம். நீ ஸ்விட்ச் மாரினா அந்த ஸ்விட்சை நீ மேனுவலா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்குள்ள போறேன்னா அந்த ஸ்விட்சை மேனுவலா ஆஃப் பண்ணிக்கிட்டா நமக்கு அந்த வால்வ்லேருந்து இப்போ நம்ம இந்த நார்மலா பைப்பில் எப்படி போட்டு லாக் பண்ணா தண்ணி போகாதோ அந்த மாதிரி வந்து நிற்குமா. நின்றதுக்கப்புறம் நம்ம ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சேஃப்டி பின் இருக்குமா. அதை அழுத்தி இந்த ஸ்விட்சை ரிலீஸ் பண்ணால் வெளியே வந்துருமா. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு என்னடா இது என்னென்னமோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இது ஒன்றும் புது விதமான டெக்னிக்லாம் இல்லை. இதை வந்து இப்போ ஸ்விட்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ப்ராசஸாக பார்த்தோன்னா ஒரு சர்ஜிக்கலே நடக்கும் வேசிட்டானமின்னு. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 டியூப் போதில் அந்த டியூபை வந்து கட் பண்ணிவிடுவாங்களாம். கட் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் வெளியே போகாது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த எஜாக்குலேஷனே இருக்காது. இது யாருக்கெல்லாம் மெயினாக பண்ணுவாங்கன்னா இந்த மேரிட் பர்சனுக்கு தான். இது வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் குழந்தை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் இந்த சர்ஜிக்கல் ப்ராசஸை பண்ணிடுவாங்களாம். இதை வந்து இன்னும் புதுசாக டெக்னாலஜி வைஸாக இவங்க வந்து ஸ்விட்ச் ப்ராசஸில் கொண்டு வந்திருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட்டான்னு கேட்டால் இது வந்து இன்னும் டாக்டரால் குட் டு கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. அது இல்லாமல் இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தா இவங்க ஒரு வெப்சைட்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ தான் வளர்ந்து வர ப்ராசஸ் போல் இருக்குது. அவங்களோட வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாலண்டியர்ஸாக வாங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்விட்சோட சைஸ் பார்த்தோன்னா என்னோட அது ஸ்விட்ச் நம்ம உடம்புக்குள்ளலாம் இருந்தால் ஒன்று மாதிரி இருக்குமே வெயிட்டாக இருக்குமா அப்படிலாம் டவுட்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்விட்சோட வெயிட் பார்த்தோன்னா ஒரு 2 கிராம் வெயிட் இருக்குமா. சைஸை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா கம்மி பியர்னு இருக்கும். இந்த சுப்பா சுப்லலாம் கூட பார்த்தோன்னா ஒரு கம்மி பியர் மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட்டா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அதோட சைஸில் இருக்குன்றாங்க. அதை வந்து நம்ம உடம்புக்குள்ளே வச்சுருவாங்களாம். இதுக்கு அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் போனாலே நம்ம கிளியராக எல்லாமே போட்டிருக்கு. அதில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னா வந்து இந்த சர்ஜிக்கலை பண்ணிட்டு நான் வேலைக்கு போகலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான். நார்மலாக உங்களுக்கு ஒரு அனஸ்தீஷியா போட்டுட்டு 1/2 hourல பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் தாராளமாக வேலைக்கு போகலாம். இதை போட்டுட்டு நான் லைஃப் டைம் இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கும் வந்து இதை நீங்கள் லைஃப் டைம் போட்டுக்கலாம், இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த மோட்டரை போடுற மாதிரி ஸ்விட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்வென்ஷன் பின்னாடியுமே ஒரு சின்ன ஸ்பார்க்கான ஐடியா தான் இருக்கும். இவர் இந்த ஃபவுண்டர் கிளமெண்ட் பைமெக்குமே ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஒரு ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் டிவி பார்க்கும்போது இந்த வேசட்டாமி ப்ரொசீஜரை பற்றி பார்த்துட்டு இருப்பாரு. இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக அதை பற்றி பார்த்துட்டு இருப்பாராம். பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு சர்ஜிக்கல் பண்ணணும், நம்ம எதுக்கு நம்மளோட அந்த வேல்வெல்லாம் கட் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போவே இருக்க அந்த ஐடியா ஸ்பார்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி 1998 இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2000 அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்டுமே வாங்கிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இந்த ஐடியா கொண்டு போய் சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் பெருசாக என்னப்பா நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனாலும் இவர் விடாமல் இல்லை இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நிறைய டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசி 2008 பார்த்தனா இவர் வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் மேலே பண்ணி ஆகணும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்களாம் இந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு செக் பண்ணுவோம். ஏன்னா எப்போவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோதனை எலின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த எலியை பிடிச்சி தான் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை நான் அனிமல்ஸ் மேலெலாம் பெருசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து மனுஷங்க மேலே பண்ணி பார்க்கணுன்னு இவருக்கு 2008 இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் பண்ணியிருக்காராம். இப்போ வரைக்குமே அவருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்களாம். அவருக்கு பண்ண டைமில் பார்த்தோன்னா அது 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகலையாம். அதனால் வந்து இன்னும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லேயே தான் இருக்கான். 2008 இன்னும் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு. அதனால் இன்னும் டாக்டர்ஸு கவர்மெண்ட் யாருமே அப்ரூவ் பண்ணல. ஆனால் அவங்க வெப்சைட்டில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, எங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவை, ரெஜிஸ்டர்
பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது ஒரு செம பெரிய ஐடியா அப்படின்னு அவங்க வெப்சைட்டில் இருக்குது, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, எல்லா சோஷியல் மீடியாலுமே இருக்காங்க. இந்த மாதிரி செக்ஷுவல் அவேர்னஸில் மக்கள்கிட்ட நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் பார்த்தா ரொம்ப நாலேஜாக இருப்பான், இந்த தாந்திரிக்கு, இந்த சி எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவான். இந்த ஸ்பெர்ம் வெளியே வராத வந்து மைண்ட் இதிலே கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய லேடிஸ்க்குலாம் வந்து இன்னும் ஆர்கேசம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எப்படி குழந்தை பிறக்கணும்லாம் தெரியும். அந்த அளவுக்கு தான் இன்பேலன்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, செக்ஷுவல் ரீதியாக இன்னும் நிறைய அவேர்னஸ் வரணும்னு நினைக்கிறேன். நம்மளே கூட வந்து ஒரு செக்ஸ் கோச்சை தேடின்னு இருக்கோம். செக்ஸ் டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பண்ணால் ஒரு ப்ராப்பராக ஒரு செக்ஸ் கோச் கூட தான் பாட்காஸ்ட் பண்ணணும்னு தேடின்னு இருக்கோம். யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். அது என்னமோ உண்மை தான். இன்னும் செக்ஷுவல் அவேர்னஸ் பற்றி நிறைய பேருக்கே தெரில. நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் மாதிரி பார்த்தேன். ஒரு கல்யாணம் ஆன கப்புள்ஸ் வந்து அந்த பையன் தூக்கு மாட்டிக்கிட்டானா. என்னன்னா வந்து அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ அவனுக்கு ஏதோ வலிச்ச உடனே அவன் நினச்சிக்கிட்டானா எலும்பு ஏதோ உடஞ்சிருச்சு, நரம்பு ஏதோ அறந்துருச்சுன்னு பயத்திலே அந்த பையன் தூக்கு மாட்டிக்கிட்டானா. இதெல்லாம் கேட்கும்போது அடப்பாவி கொஞ்சம் காலைல வரைக்கும் வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்துருந்தா அவங்களே எல்லாமே சொல்லியிருப்பாங்களே, அதுக்குள்ளே இவ்வளோ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டியா, அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ 12th ரிசல்ட்லாம் வந்திருந்தது. ரிசல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி தூக்கு போட்டுக்கிட்டாங்களாம். ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தா அவங்க பாஸ்ன்னு வந்திருந்தா. ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சூசைட் பண்ணுறதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மலாகிட்டு வருது. எந்த அளவுக்கு இந்த பயோமிக் ப்ராஜெக்ட் வந்து மார்க்கெட்டில் கிளிக் ஆகும்னு தெரில. ஏன்னா ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஸ்விட்சை வச்சு அதை அந்த டைமில் ஆன் பண்ணி விட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு மக்கள்லாம் வந்து இந்த சர்ஜரியை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா இதுக்கு நிறைய ஆல்டர்னேட் இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனால் அவங்களே சொல்லுவாங்க காலையில் இதை ஊற வச்சு சாப்பிடு, நைட் இதை ஊற வச்சு சாப்பிடு. அது இல்லாமல் பில்ஸ்லாமே இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு நம்ம டெய்லி லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் வந்து இதுதான் ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.